தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு 420, சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் 420, பிளாஸ்டிக் சேர் தொல் திருமாவளவன் 420, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் 420. நான் அவரை 420 நான் சொல்ல கிடையாது. அவர் பண்ண வேலைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவரை 420 தான் சொல்லும். எதனால சொல்லும்? அவரு கரூர் துயர சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த துயர சம்பவத்துக்கு தாய் சிறுத்தையான தொல் திருமாவளவன் அவர்களும் 10 ரூபாய் பாலாஜியும் கரூர்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அதாவது 41 குடும்பத்துக்கும் 50,000 ரூபாய் காசோலை செக் கொடுத்தாங்க. அந்த செக்குல பணம் இல்ல. செக்குல பணம் இல்லைன்னா என்ன ஆகும்? பவுன்ஸ் ஆகும். அதனால தொல் திருமாவளவன் அவர்கள் மேல செக் பவுன்ஸ் கேஸ் செக்ஷன் 138 போடலாங்க. அடுத்து பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஒரு கேஸ் இருக்கு. என் நம்பிக்கையை ஏமாத்திட்டாரு, என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு ஒரு கேஸ். அது 406 பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அதுவும் தொல் திருமாவளவன் மேல போடலாம். 429 என்னன்னு தெரியும்? ஏமாத்துற வேலை, பிரார்த்தனம் பண்றவங்க மேல 420 போடுவாங்க. எனக்கு ஏமாத்திதானே அந்த இடத்துல வர வச்சு எனக்கு அந்த காசோலை கொடுத்து விளம்பரம் தேடி என்னை ஏமாத்தினீங்க. அதனால தொல் திருமாவளவன் அவர்கள் மேல 420 கேஸும் போடலாம். இது இந்திய அரசியலமைப்பும் சட்டம் சொல்லுது. கூட சாட்சிக்கு 10 ரூபாய் பாலாஜியும் இருந்திருக்காரு. இந்த இடத்துல தொல் திருமாவளவன் அவர்கள் அடுத்து என்ன சொல்ல வருவாருன்னா, நான் ஒரு தலித் தலைவர், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நான் வந்துட்டு ஒரு காசே இல்லாத செக்க கொடுத்தாலும் அதுல பணம் கொடுக்கணும். இது பாஜகவோட சரி செயல், அண்ணாமலையோட சரி செயல், சங் பரிவாரோட சரி செயல்னு கூடிய சீக்கிரம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லுவாரு. இந்தியன் ரிசர்வ் வங்கி மேல அண்ணன் போராட்டம் நடத்துவாரு. நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். இதுவும் ராஜீவ்காந்தி கேஸும் லிட்டரலி ஒண்ணுதான். அதுவும் இது ஒரே மாதிரி தானே இருக்கு. அடுத்து இந்த டிவி கேட்காரங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறேனே. தொல் திருமாவளவன் அவர்கள் கரூர்ல நடந்த டிவி கே கூட்டத்தை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் அவர் கேட்ட இடத்துல பர்மிஷன் கிடைக்கலனா பர்மிஷன் கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு அழகா கிளாஸ் எடுத்தாருல்ல. அதே மாதிரிதான் உங்களுக்கு செக் ஒருத்தன் கொடுக்கறானா அந்த செக்ல பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தானே நீங்க கொடுக்கணும். அப்படின்னா நீங்க தானே அதோட தார்மீக கடமையை ஏத்துக்கணும். விஜய் எப்படி தார்மீக கடமையை ஏத்துக்கிட்டு குற்றவாளின்னு சொல்லணும்னு திருமாவளவன் சொன்னாரோ அதே தானே இந்த செக் கேஸுக்கும் ஆப்பிளிக்கல் ஆகும். அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் 420 தானே. நான் சொன்னது பொய்யா? பூனைக்குட்டிகள் யாரும் வந்துட்டு என்ன வந்து கடிச்சு வைக்காதீங்க, நான் டிடி இன்ஜெக்ஷன் போட முடியாது, நடந்த சம்பவத்தை வச்சுதான்ப்பா சொல்றேன்.